எரும மாடு சொல்லி விட்டு எம்புட்டு நேராச்சு, இன்னும் ஆளே காங்கல பாரு. ஐயோ, ஸ்கூல் வேற அப்பமே விட்டுருக்கோம். இந்த ஆள் எங்க போய் தொலைஞ்சானே தெரியல. ஒரு வேலையில கூறும் கிடையாது, ஒரு மண்ணும் கிடையாது. சொல்லிட்டா மட்டும் கோவம் பொத்துக்கிட்டு வரும். எப்ப பாரு நீ கோவப்பட்டுக்கிட்டே இருக்க, சிடு சிடுன்னு விழுற, மூஞ்சிய காட்டுறன்றது. இந்த மாதிரி ஒரு வேலை பண்ணா பிறகு மனசுக்கு கோவம் வராம என்ன செய்யுங்கிறேன். நம்ம பிள்ளைய குடிச்சதான் வக்கு இல்லை, நேரத்தோட வீட்டுக்கு வர்றதும் இல்லை. நானே தான் வீட்டு வேலையை அம்பட்டையும் முடிச்சுட்டு தோட்ட வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு காடு கழனி வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பிள்ளைய போய் ஸ்கூலில் கொண்டு விட்றதும் கூப்பிட்றதுமா வச்சுருக்கேன். சரி, இது அக்கா வீட்டு பிள்ளைங்களாச்சே, மாமாவை அனுப்ப முடியாது. அவர் ஏற்கனவே மனசு நொந்து போய் வந்திருக்காரு. நேரத்தோட போய் கூட்டிட்டு வந்தோம்னா அவரும் பிள்ளைங்களை பார்த்துட்டு அப்புறம் காலகாலத்தில் அக்கா வீட்டுக்கு கிளம்புவார். அதை சொன்னால் எங்கன்னா அந்த மரமண்டைக்கு உரைக்குதா? எரும மாட்டு பயலுக்கு எத்தனை நேரம் படித்து சொன்னாலும் சரி புத்தியே வரமாட்டேங்குது. என் பொண்டாட்டி கோவத்தில் கொந்தளிக்கும் போது எம்பிட்டு அழகா இருக்கா. இவளை இதை மாதிரி ரசித்து பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுது. அதான் நான் வந்ததை கூட காமிச்சு கொடுக்காம இவள் அழகையே ரசிச்சுட்டு மெய் மறந்து நிற்க. பயவளை நம்மளை பார்த்துக்கிட்டு தொலைஞ்சிட்டாளோ அவ்வளோதான், நம்ம தோலை உரிச்சு உப்பு கண்டதா போட்டுருவா. அது பின்னாடி நடக்கிறது தானே, அதை நினச்சி இப்போமே ஏன் கவலைப்பட்டுக்கிட்டு நாம் முதல்ல இப்போ உள்ள சந்தோஷத்தை பார்த்துக்கிடுவோம். அடி பரவு தானே, நமக்கு அடி வாங்குறதுன்னா புதுசா இன்னைக்கு நேத்தா வாங்குறோம். கல்யாணம் ஆன நாள்லேருந்து வாங்கி தானே கட்டிக்கிட்டு இருக்கோம். இது கூடலாம் கடந்து போராடணும்னு ஆண்டவன் என் தலையில எழுதி வச்சிருக்கான் பாரு. அவனை தான் முதல்ல குறை சொல்லணும். இதை குறை சொல்றதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை. வேற ஒன்றும் இல்லை, என்கிட்ட அடி வாங்கி ரொம்ப நாள் ஆச்சுல, அதான் மச்சானுக்கு உடம்புல குளிர் விட்டு போச்சு போல. இன்னைக்கு வரட்டும் மவனு இருட்டி, உனக்கு கொடுக்குற குடுல என்னமா நான் நில்லுனா நிப்ப, உட்காருனா உட்காருவேன். நான் சொன்ன உடனே வரலன்னா அப்பதானே இருக்கு உன் கதை. அழகுன்றது ஆபத்துன்னு பெரியவங்க சொல்லுவாங்களே, அது சரியா தான் இருக்கு. அழகு இருக்கிற இடத்துல தான் ஆபத்தும் இருக்கும்பாங்க. அது மாதிரி தான் போல இருக்கு. இவ்வளோ அழகா இருக்காளே, நானும் ரசிச்சு நிற்க. எனக்கு பூசை வைக்காம கூட மாட்டா போல இருக்க. பார்த்துக்கலாம் கவிடா. அடி வாங்கும் போது தான் முதுகு வலிக்கா நாங்க நடிக்கும் போது. அப்புறம் வாங்க பழகிவிடும். நமக்கு இது பழகிற ஒன்று தானே, இதுனா புதுசா. ஐயோ, நேரம் ஆக டென்ஷன் வேற ஒரு பக்கம் ஏறிக்கிட்டே இருக்கு. கோவம் கூட கூட இவ அழகும் கூடிக்கிட்டே போகுது. சும்மா பண்ணு மாறி இருக்கிற இவ கண்ணை ரெண்டும் பிங்க் கலர்ல மாறிக்கிட்டே போகும்போது பார்க்க எம்பிட்டு அழகா இருக்கு. சும்மா தக தங்கம் போல மினுங்குதுல. தங்க விற்கிறவள தங்கத்தை தான் வாங்கி ரசித்து பார்க்க முடியாது. அட்லீஸ்ட் இவளையாவது பார்த்து ரசிப்போமே, அதுக்காக அந்த ஆண்டவன் கொடுப்பனு வச்சிருக்கான்ல. வாரி கட்டமுட்டா, நீங்க பரத்தல நீ என்னையா பண்ணிக்கிட்டு இருக்க? வந்தா ஒரு வார்த்தை வந்தேன்னு சொல்ல மாட்டியாக்கும். நாளை காணுன்னதான் எனக்கு இங்க கோவம் விறுவிறுன்னு ஏறிக்கிட்டு இருக்கு. நீ என்னடா அசால்ட்டா நிக்கிறியாக்கும், வந்தது சொல்ல மாட்டியாக்கும். இதுக்கெல்லாம் ஏன் இப்ப இப்படி கோவப்படுற? கோவப்படாம கொஞ்சம் பொறுமையா தான் பேசேன். நான் என் பொண்டாட்டி ரொம்ப அழகா இருக்காளுன்னு இங்க நின்று சைட் அடிச்சுட்டு நிக்கேன். அதெல்லாம் ஒரு குத்தமாக்கும். இதே நாளங்கோலம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என் பொண்டாட்டி பார்க்கும்போது கண்ணு கலக லட்சணமா இருந்தா, இப்ப நான் இப்படி பத்திர கல்யாட்டம் மாறி நிக்கா. இடையிட்ட பையல, உனக்கு எம்பிட்டு தைரியம் இருந்தா வந்ததை ஒரு வார்த்தை கூட சொல்லாம பரத்தால நின்று என்ன சைட் அடிக்கிறியாக்கும். சைட்டு பொண்டாட்டியை பார்த்து சைட் அடிக்கிறேன்னு சொல்ற முதல் ஆளு நீயா தானே இருப்ப. பின்னாடி நின்று பயமா காட்டுற பயம். இப்ப நான் காட்டுறல உனக்கு பயம் நான் எப்படி இருக்கும்ட்டு. நான் பயம் நான் காட்டல, சும்மா உனக்கு பின்னாடி நின்று உன்னை பார்க்கதான். என்னல வாய் தந்தி அடிக்கு. நீ இப்படி மிரட்டின அப்புறம் நான் என்னன்னு சொல்றது? கொஞ்சம் கோவப்படாம பேசு. கோவப்படாம பேசுன அப்ப நீ பண்ணிருக்க காரியத்துக்கு உன்னை கொஞ்சம் முடியும். ஏன் கொஞ்சம்? யார் வேண்டானா? கொஞ்சம் கூட தப்பு இல்லதான். என்னது இருக்கிற கோவத்துக்கு எட்டுக்கிட்டு மிச்சன் வையன், 8 ஊர் தாண்டி போய் விழுந்துருவேன். இங்க நடந்ததை மட்டும் உன் ஆத்தாக்காரிட்ட போய் சொன்னேன். அதுக்கப்புறம் தான் அந்த சுந்தரியோட இன்னொரு முகத்தை பார்ப்பேன். வேண்டாம் தையே, வேண்டாம். இந்த முகமே பார்த்து சகிக்க முடியல. இதுல உன்னோட இன்னொரு முகத்தை வேற நான் பார்க்கணுமா? உனக்கு தான் பயம் இருக்குல்ல, அப்புறம் எதுக்கு என்ன போட்டு இப்படி பின்னி பழல் எடுக்கிற? இங்கே நான் உன்னை அடிச்சேன்னா உன் ஆத்தாக்காரிட்ட போய் வத்தி வைப்பேன். அவ நேரா விளக்கு மாத்த தூக்கிக்கிட்டு என்னை அடிக்க விரட்டுவான்னு நான் ஒன்னும் பயப்படல. உன்னை அடிச்சதை கேள்விப்பட்டதான் அவ கண்ணுல இருந்து பலபலன்னு ரத்த கண்ணீர் வரும்ல, அந்த ஒரே ஒரு காரணத்துக்காண்டி தான் சொல்லாதங்கிறேன். ஏன்னா நான் கோபத்துல கண்மண் தெரியாம அடிக்கும் போது எக்கு தப்பா படக்கூடாத இடத்துல பட்டுச்சுன்னா அப்புறம் அவஸ்தை உனக்கும் தான். உன்னோட சேர்ந்து நானும் தானே கஷ்டப்படணும், அதுக்காண்டி தான் சொல்றேன், வேற ஒண்ணும் இல்ல. ஆமா, நான் வர சொன்ன நேரம்னா நீ வந்து நிக்கிற நேரம் என்ன? பிள்ளைங்களுக்கு அப்பவே பள்ளிக்கூடம் விட்டுருக்கேன் தெரியும்ல, அதுக்காண்டி தானே நேரத்தோட வான்னு படிச்சு சொல்லி விட்டேன். இப்போ இப்படி ஆடி அசைஞ்சு பொறுமையா வந்தேன்னா இந்நேரம் அதுங்க ரோட்ல தானே 2 காத்து கிடக்கும் நம்ம வருவோன்ட்டு. வயசு பிள்ளைங்களாச்சே தெருவில் நிக்குமே, அந்த பயம் உன் உடம்புல கொஞ்சமாச்சும் இருக்கா? அதை விட்டுட்டு பொண்டாடி இப்படி ரசிக்கணும்னு வந்து நிக்கிறேன்னு சொல்ற பாரு. உன்னையெல்லாம் என்ன சொல்றதுன்னே புரியல. சொரண கட்ட ஜென்மம்.
இத்தனை நேரம் திட்டிக்கிட்டு இருக்கேன், கொஞ்சமாச்சும் சூடு சொன்னு ஒண்ணு இருக்கா பாரு. சொல்றது எங்கன்னா உடம்புல ஒட்டுதா? இப்படின்னு பல்ல பல்ல காட்டிட்டு நிக்கிற. போதும் தான் போதும், முதல்ல என் காதுல இருந்து கையை எடு. ஐயோ காது வலி தாங்க முடியல. என்னை பல்லு காட்டி, உனக்கு வலிக்கலன்னு காதை பிடிச்சி முறுக்கிறது, அப்புறம் காது வலிக்குதுங்கிற. நீ சொல்றது கொஞ்சமாச்சும் நியாயம் இருக்கா? நான் என்ன அடுத்த வழியா போய் சைட் அடிச்சேன்? கட்டின பொண்டாட்டியை தானே சைட் அடிச்சேன். இதெல்லாம் ஒரு குத்தமா? இதுக்கு போய் காதை பிடிச்சி இப்படி முறுக்குன்னு முறுக்குறியே, உன் கையோட வந்துட்டுனா அப்புறம் என்ன செய்வ? நான் அப்பவுமே ஸ்கூலுக்கு போய் பிள்ளைங்கள்லாம் பார்த்துட்டு தான் வரேன். என்ன ஒரு அரை மணி நேரம் ஆகும் சித்தப்பான்னு சொல்லிச்சிங்க. அதனால தான் சரி ஒரு அரை மணி நேரம் சென்று நான் வரேன்ட்டு சொல்லிட்டு வந்திருக்கேன். அதுக்காக தான் நான் இங்கேயும் வந்து நின்று உங்கள்கிட்ட விளையாடிட்டும் இருந்தேன். அது தெரியாமல் நீ இல்லைன்னா இப்படி என்ன அடிக்க பாஞ்சி வர. சும்மா வச்சோன்னாங்க பெரியவங்க, நாய்க்கு வாக்கப்பட்டா குலைக்கணும்னு. அதான் உன் கூட சேர்ந்து நானும் லோலோ நாயாட்டம் லொங்குலங்க இங்கே எங்கேயும் அலைஞ்சிட்டு கிடக்கேன். சுந்தரி அக்கா ஆட்டி வா வா. எப்பா ஆடி நல்ல நேரத்தில் தான் நீயும் வந்து சேர்ந்தேன். கை கொத்தாச்சே ஒரு ஆள் இல்லையே, துணைக்கு ஒரு ஆள் இருந்தால் நல்லா இருக்குமேன்னு பார்த்தேன். பரவாயில்ல, நீ கரெக்டாக தான் வந்திருக்க. ஏன் எதுக்குக்கா? ஆமாம், பிள்ளைங்களுக்குலாம் என்ன ஸ்கூல் விடலையா? நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க? நான் அப்போவே என் பசங்களை வீட்டில் கொண்டு விட்டுட்டு வந்துட்டேனே. அதுவா, அதுக்கு இன்னும் ஒரு அரை மணி நேரம் ஆகும். அதுக்கு தான் நேரம் போகுது. இங்கே நின்று இந்த ஆளத்தை கடலை போட்டுட்டு நிற்க. நீங்கள் சொல்கிறது நம்புற மாதிரி இல்லையே. சரி, நீ நல்ல நேரத்தில் தான் வந்து சேர்ந்தேன்னு சொன்னீங்களே, என்ன விஷயம்க்கா? உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணும்? ஒரு ஆளுக்கு முதுகில் டின்னு கட்டணும். அதான் பக்கத்தில் கட்டக்கிட்ட இருந்தால் கொஞ்சம் எடுத்து கொடுக்க ஒரு ஆள் இருந்தால் சௌகரியமாக இருக்கும்ல. அதான் யாராவது வந்தா நல்லா இருக்குமேன்னு பார்த்துக்கிட்டே இருந்தேன். நல்ல வேலை நீ வந்து சேர்ந்துட்டி. என்னையா நான் சொல்றது சரிதானே? இதுக்கு மேல இங்க நின்று உன்ட்டு அடி வாங்கிறதுக்கு நானே கேனையண்ணா. யோ எங்கயா போற? அதான் உன் தோஸ்த வந்திருக்கல, இங்க நின்று இன்னும் என்ன எப்படிலாம் அடிக்கலாம் பெரட்டி எடுக்கலான்னு பிளான் போட்டுக்கிட்டு இரு. நான் அதுக்கிட்ட போய் பிள்ளைங்களை கூட்டிட்டு வந்துடுறேன். பாத்தியடி இந்த ஆளுக்கு நக்கல, என்னை எப்படி காலை வாழிட்டு ஓடுறான்னு. வரட்டும், எப்படி இருந்தாலும் தோற இங்க தானே வந்து கிளிப்பாரு, அப்ப பாத்துக்கிறேன் அவரை. சரி சரி விடுக்கா, என்னதான் உன்ட்ட கோச்சிட்டு போனாலும் உன்னை கோவப்படுத்திட்டு போனாலும் அவர் காரியத்தில் அவர் கரெக்டா தானே இருக்காரு. பசங்களை கூட்டிட்டு தானே வரேன்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் அக்கா உன்னை பார்த்துட்டு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிட்டு போலாம் தான் வந்தேன். பாப்பாக்காவை பார்க்க போகணும்னு நம்ம பேசிக்கிட்டோம்ல. ஆமா, அதுக்கு என்ன இப்போ? இல்ல பாப்பாக்காவை பார்க்க போகும்போது நீ நானு அப்புறம் உன் மாமியார் வரைக்கும் போங்கக்கா, பசங்களெல்லாம் கூட்டிட்டு போக வேண்டாம். அதுதான் சொல்லலான்னு நினைச்சேன். ஏன்னா இப்ப பசங்களை கூட்டிட்டு போறது சரியா வரும்னு என் மனசுக்கு தோணல. ஏண்டி என்னாச்சு? எதுவும் பிரச்சனையே என்ன? திடீர்னு வந்து இப்படி நின்று சொல்லிட்டு இருக்க இப்ப நீனு? ஆமாக்கா, இந்த யோசனையை சொன்னதே என் மாமியார் தான். அதனாலதான் உன்னை பார்த்து எங்க இருக்க நீ வந்து சொல்லிட்டு போலான்னு வந்தேன். ஓ மாமியார் சொன்னாங்களா? பெரியவங்க சொன்னாங்கன்னா அது பெருமாள் சொன்ன மாதிரி. அவங்களுக்கு அனுபவம் அதிகமா இருக்கும், அதனால அவங்க சொன்னா கரெக்டா தான் இருக்கும். ஆனா எதுக்காக அப்படின்னு சொன்னாங்களா? உடனே இப்படி சோகமா மூஞ்சி தூக்கி வச்சுக்காதக்கா, பார்க்க நல்லாவே இல்லை. நீ பயப்படுற மாதிரி பெரிய பிரச்சனைலாம் இல்லை. சுந்தரனாவை எங்க அத்தை பார்த்து பேசியிருக்காங்க. அவரு தான் அங்க ஒரு பெரிய பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அதனாலதான் எங்க அத்தையும் ஏற்கனவே அங்க குமஞ்சிட்டு கிடக்கு. இல்ல சின்ன பிள்ளைங்களையும் கூட்டிட்டு போய் கஷ்டப்படுத்த வேண்டாம், அங்க நிலைமை சரியானதுக்கு அப்புறம் அதுங்களை கூட்டிட்டு போலாம். அதனால முதல்ல நீங்களும் வரைக்கும் போய் பேசிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. ஓ அப்படி சொன்னாங்களா? அதுவும் சரிதான். ஆமாக்கா, அவங்க சொல்றதும் சரிதான் பட்டுச்சு. ஏற்கனவே அங்க பாப்பாக்காவோட மைனிக்காரையும் சரி கிடையாது. தொட்டதுக்கெல்லாம் குறை கண்டுபிடிச்சிட்டு சண்டை போட்டுக்கிட்டே நிற்பாங்க. இதுல வேற பாப்பாக்காவோட தம்பி சிவா இருக்காங்கல்ல? ஆமா, ஃபாரின்ல இருந்து வந்திருக்கான். அவனுக்கு என்ன இப்போ? அவருக்கு தான் ஏதோ பிரச்சனை போல இருக்கு. பேச்சு வாக்கில் அண்ணன் லேசா சொல்லிட்டு அப்புறம் சுதாரிச்சு அப்படியே விட்டுட்டாராம். அதனால எங்கள் அத்தை சொல்கிறாங்க அவர் லைஃப்பில் தான் ஏதோ ப்ராப்ளம் போல இருக்குது. அதனால தான் அங்கே போய் இப்போ நம்ம இதை சொல்ல வேண்டான்ட்டு சுந்தர் வந்துட்டான் போல இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. இந்த நேரம் நம்ம குழந்தைங்களை கூட்டிகிட்டு போக ஏற்கனவே அங்கே விலங்க வேறு, இதில் இதுங்களையும் கூட்டிகிட்டு போனால் கஷ்டம், அப்புறம் நமக்கும் சேர்த்து தானே வரும். அதுக்கு தான் எனக்கும் பசங்களை கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஒரு யோசனையாக இருக்குது. நீ சொல்கிறதும் சரியாக தான் இருக்குது. நான் என்ன நினச்சேன்னா பிள்ளைங்களை பார்த்து தான் அக்கா மனசு மாறி வர ஒரு வாய்ப்பு இருக்கேன்னு தான் நினச்சேன். சரி, அப்போ நம்ம வரைக்கும் முதல்ல போய் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பிள்ளைங்களை வந்து கூட்டிகிட்டு போகலாம். அப்படி தானே? ஆமாக்கா, அப்படி பண்ணாதான் கரெக்டாக இருக்கும். சரிக்கா, நான் வீட்டுக்கு கிளம்புறேன். நீ பசங்களை வீட்டில் கொண்டு விட்டுட்டு வரியாங்க, நாம எல்லாம் ஒன்றா சேர்ந்து போகலாம். அதெல்லாம் சரிதான். அங்கே ஏதோ பிரச்சனை ஓடுதுன்னு சொல்கிறேன். ஆமாம், இந்த நேரம் நாம் போகிறதே முதல்ல சரியாக இருக்குமா? எனக்கு அதுவே சரியாக படலையே. ஐயா அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா, அது அவங்க பெரியவங்களுக்குள்ள உள்ளது. இந்த சின்ன பிள்ளைங்க போச்சுன்னா விவரம் இல்லாமல் ஏதாவது பேச போக அப்புறம் அவங்க மைனிக்காரி கடிச்சிடக்கூடாதுல்ல, அதுக்கு தான் யோசிக்கிறோம், வேற ஒன்றும் இல்லை. எனக்கு தெரிஞ்சு அவங்க மைனிக்கும் சிவான ஒய்ஃபுக்கு தான் ஏதாவது ப்ராப்ளமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓஹோ, அப்படி போடு நானே. அப்போ அங்கே மச்சான் மண்டாடி குழந்தை மண்டாடி குடும்ப பிடி சண்டை நடக்குது அங்கே மும்முரமா. அதான் நான் பார்த்தேன். என்னடா மாமா கொஞ்சம் கூட வாயே திறக்க மாட்டாரு, கேட்க கேட்க அசைஞ்சே கொடுக்க மாட்டாருன்னு. இப்போதானே சங்கதி என்னன்னு புரியுது. அதனாலதான் அங்கேயும் அக்கா கிட்ட எதுவும் பேசாம பார்த்தும் பார்க்காத மாதிரி வந்துட்டேன்ட்டு சைலண்டா வந்துட்டாரோ. இதை நம்ம கிட்ட சொன்னாதான் என்ன? ஏன் நம்ம கிட்ட இருந்து மறைக்கணும் இந்த விஷயத்த?
நாம எதுவும் நினைச்சுக்கிட்டாரா இல்ல அக்கா குடும்பத்தை பத்தி எதுவும் தப்பா பேசிடுவோம்னு யோசிச்சிருப்பாரா? அவர் அப்படி யோசிக்கிற ஆள் இல்லையே, ஏன்னா நம்ம அப்படி பேசுற ஆளே இல்லையே முதல்ல. இல்லக்கா, ஏற்கனவே பாப்பாக்காவை நினைச்சு நம்ம வருத்தப்பட்டு இருக்கோம்ல, அங்க போய் தகவலோ இல்லை ஒன்றும் இல்லைன்ட்டு இதுல அங்க இன்னொரு பிரச்சனை வேற இருக்குன்னு நினைச்சோம்னா நம்ம அதையும் நினைச்சு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவோம்ல. இதை யோசிச்சுட்டு அக்கா ஒரு வேளை வராம போயிட்டா என்னன்ட்டு அதனால கூட நம்ம கிட்ட சொல்லாம இருக்கலாம்ல. எப்படியா இருந்தாலும் அங்க போனப்பறம் நமக்கு தெரியாதானே செய்யும், அப்ப தெரிஞ்சா தெரிஞ்சுக்கிட்டு நினைச்சிருப்பாரா இருக்கும். ஓ அப்படி ஒண்ணு இருக்கு அப்போ. சித்தி வாங்க மக்களே. என்ன ஆமா இன்னைக்கு கூட லீவ் விடல, ஸ்பெஷல் கிளாஸ் அது இதுன்னு வைக்கிறாங்க. ஆமா சித்தி, பெரிய கிளாஸ் என்ன சும்மாவா, அதான் கோச்சிங் கிளாஸ் அது இதுன்னு வச்சு சாகடிக்கிறாங்க எங்களை போட்டு. சரி சரி, அதுக்கு ஏன் மக்களை இப்படி சலிச்சுக்கிறீங்க? படிப்புக்காண்டி தானே வைக்கிறாங்க. படிக்கிறது ரொம்ப நல்ல விஷயம்தான். ஏன்னா நம்ம நல்லா படித்து நல்ல வேலைக்கு போய் கை நிறைய சம்பாதிச்சு நம்ம சொந்த காலில் நிற்கிறதே ஒரு தனி சுகம்தான். அந்த வாய்ப்பு எங்களுக்கு தான் இல்லாமல் போயிடுச்சு. அதனால தான் இங்கே பாரு நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறோன்னு. நீங்களாவது நல்லா படித்து நல்லா இருக்கலாம்ல. அதனால நினச்சி கவலைப்படாதீங்கன்னு. ஆமாம், உங்கள் முகம்லாம் ஏன் ஒரே வாட்டமாக இருக்கு? எதுவும் பிரச்சனையா என்ன? ஐயோ வரைய கட்ட முண்டா, உன் கை வரிசை எங்கேயும் காமிச்சிட்டியாயா? நான் தான் அப்பமே சொன்னேன் உன் முகத்தை கிட்ட கொண்டு காட்டாதன்னு. பாத்தியா பிள்ளைங்க பேய் இறந்த மாதிரி எப்படி பயந்து நிக்குதுங்கன்ட்டு. ஐயோ போச்சு போ, பிள்ளைங்க இப்படி இப்ப மந்திரிச்சிட்ட கொலைங்க கிடக்க நிக்குதே. மாமாக்கு என்ன பதில் சொல்றது? அவர் பார்த்து கேட்டானா மாமாவை கூட ஏதாவது ஒண்ணுன்னு சொல்லி சமாளிச்சுக்கலாம். ஆனா உன் ஆத்தாக்காரி எங்க பத்திரக்காளியாட்ட ருத்ரதான ஆடிட்டு நிப்பாள வாசல்லையே பிள்ளைங்களை எதிர்பார்த்து, அவளுக்கு என்ன பதில் சொல்றதுயா? போதுக்கா சும்மா விடுக்கா, ரொம்ப தான் ஓட்டுற அவரை. பாவம் அந்த மனுஷன். நீ இப்படி ஓட்டுனா அவரும் என்னதான் செய்வார் அப்போ? இல்லட்டி அந்த ஆளை பத்தி உனக்கு ஒன்றும் தெரியாது. என்கிட்டயும் அப்படிதான் சைட் அடிக்கிறன்ற பேர்ல மூஞ்ச காட்டிட்டு பயம் முடிச்சுட்டு நின்னா. நான் யாரு சும்மா விட்டுருவேன் நான் அவனை? அதானே பதிலுக்கு அந்த தான் ஓட விட்டு விரட்டி இருப்பிய. நீ லேசுப்பட்டவள அக்கா. சின்ன பிள்ளைங்களை வச்சுட்டு என்ன பேச்சு இதெல்லாம்? இந்த அறிவு உனக்கு, நீ என்னை ரசிச்சுக்கிட்டு இருந்திய அப்போ இருந்திருக்கணும். உனக்கே இல்லை, அப்புறம் இப்படிதான் உன் மானத்தை வாங்குவேன். அப்பதான் நீயும் ஒழுங்கு வருவ. சரிதா, நான் பண்ண தப்பு தான், விட்டுரு. வா வீட்டுக்கு போவோம். பசங்களை முதல்ல கொண்டு வீட்டில் கொண்டு விடுவோம். முகெல்லாம் வாடி போய் கிடக்கு பாரு. ஆமா, நீங்க 2 பேரும் சாப்பிட்டீங்களா என்ன? முதல்ல மதியானம் என்ன சாப்பாடு சாப்பிட்டீங்க? எங்க சோறுன்னு ஒண்ணு கட்டி கொடுத்தா தானே சாப்பிட்றதுக்கு முதல்ல. என்ன மக்கா சொல்றீங்க? ஆமா, அப்பதான் காலைல உடம்புக்கு முடியலன்னு சுருண்டு படுத்துக்குச்சு. அத்தன்ற பேர் அங்க ஒரு சொத்தை சுத்திட்டு கிடக்க, அது என்ன சும்மாய விட்டுச்சு உங்க 2 பேரையும்? அத்தைக்கு மாமா கிட்ட போன் பேசுறதுக்கே நேரம் சரியா இருக்கு. இதுல எங்கிட்ட எங்களை கவனிக்க. இதுல கொடுமையான விஷயம் என்னன்னா, எங்களுக்கு தான் சாப்பாடு செஞ்சு கொடுக்கல. நாங்க காலையில ஸ்கூலுக்கு கிளம்புற அவசரத்துல கிளம்பிட்டோம். இதுல அவங்களுக்கு நாங்க டிஃபன் செஞ்சு கொடுத்துட்டு போகணுமா கண்டிஷன் போடுறாங்க. என்ன பிள்ளைங்களா சொல்றீங்க நீங்க? இது என்னது அநியாயமா இருக்கு? பசங்களுக்கு சாப்பாடு கட்டி கொடுக்க முடியல அட்டை கூட உங்களை வேலையை வாங்குறாங்க அங்க. ஆமா சித்தி, அத்தை என்ன சொன்னாங்கன்னா, எங்களுக்கு பசி உயிர் போகுது, முதல்ல டிஃபனை செஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறமா ஸ்கூலுக்கு போங்க. முன்னாடியாச்சும் இங்க வீட்டுல வேலைக்காரின்னு ஒருத்தி இருந்தா, அவ தலையில அம்பட்டு வேலையும் கட்டிட்டோம், எல்லா வேலையும் அவ பாத்துக்கிடுவா. இப்ப அவ இல்லையா, அதனால எங்களால எந்த வேலையும் செய்ய முடியாது. நீங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வர வரைக்கும் எங்களுக்கு பசி தாங்க முடியாது. நாங்க என்ன மண்ணையா திங்க முடியும்? அதனால வேலைக்காரி பத்த பிள்ளைங்க நீங்க தான் வேலையை பார்க்கணும்னு சொல்றாங்க சித்தி. ஐயோ, இதனுடைய மாதிரி இம்பட்டு கொடுமைப்படுத்துறா இவங்க அத்தைக்காரி. அவளுக்கு பாப்பாக்காவை தான் பிடிக்காதுன்னு நினைச்சேன். அப்படியே பார்த்தாலும் இது அண்ணன் பிள்ளைங்களாச்சே. சொந்த அண்ணன் பிள்ளைங்க கிட்ட இப்படி ஈவேற கலாம ஈனத்தனமா நடந்துக்கிற அந்த கிறுக்கி வீட்டு வேலை மட்டும் செஞ்சுட்டு தான் ஸ்கூலுக்கு போகணும்னு ஸ்ட்ரிக்டா ரூல்ஸ்லாம் போட்டிருக்கான்ற. அதுக்குதான் அம்மா இல்லைன்னா இப்படிதான் தாயில்லா பிள்ளைங்களோட நிலைமை இப்படிதான் இருக்குன்னு சொல்லுவாங்க. அது கரெக்டா தான் இருக்கு. தாய் இருக்க வேண்டிய இடத்துல இருந்தா பிள்ளைங்களும் சரியா இருக்கும். அது எனக்கு என்ன வந்துச்சு, நீங்க உங்க பாடுன்ட்டு இப்படி கோச்சிட்டு மூட்டை கட்டிட்டு போச்சுல, அதான் இதை சொன்னாதான் அதுக்கு புத்தி வரும். அப்பதான் உடனே விழுந்தடிச்சு ஓடியும் வரும். இன்னைக்கு நடந்தது நமக்கு நல்லதுதான். நமக்கு சாதகமா இதை பயன்படுத்திக்கிட்டா தான் சரியா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். வேண்டாங்க்கா, அவங்க கேட்டாங்கன்னா மனசு ரொம்ப கஷ்டப்படுவாங்க, வேதனை படுங்க. இத்தனை நாள் இந்த வீட்டுக்கு மாடா உழைச்சிருக்காங்க, அந்த நன்றி கொஞ்சம் கூட இல்லாம வாய் கூசாம இப்படி வேலைக்காரன்னு சொல்லியிருக்கா பாருங்கக்கா. அவளுக்கு எம்பட்டு நெஞ்சு தைரியம் இருக்கும். அந்த நாய்க்கு ஒரு நாள் மந்திரிக்கணும் டி, அப்ப எல்லாம் சரியா வந்துடும். இந்த அத்தை கதையை கொண்டு விட்டா போதும் டி, வேற யாரும் அவளுக்கு தேவையில்லை. முதல்ல பாப்பாக்கா இந்த வீட்டுக்கு வரட்டும், அதுக்கப்புறம் எல்லாருக்கும் ஒட்டு மொத்தமா சேர்ந்தே பூசி வச்சிடுறேன். யோ எங்கேயா போற? இப்பமே போய் வம்ப பிடிச்சிட்டு நிக்காதயா. அக்கா வரட்டும் என் முதல்ல. என்ன பார்த்தா உனக்கு என்ன வருது? சண்டைக்கார மாதிரியா தெரியுது? நான் பிள்ளைங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது வாங்கிட்டு வரேன், நீங்க இங்கே இருங்க, சாப்பிட்ட பிறகு வீட்டுக்கு போவோம். சித்தி அழாதீங்க சித்தி, நீங்க அழுகிறத பார்க்கும்போது எங்களுக்கு அழுகலையா வருது. கவலைப்படாதீங்க சித்தி, அதான் சித்தப்பா சாப்பிட்றதுக்கு வாங்கிட்டு வரேன்றாங்களே,
வாக்கா அப்படி ஓரமா போய் உட்காருவோம் முதல்ல. சரி, இந்த அக்கா இந்த பிள்ளைங்களை எவ்வளவு ஆசையா பாசமா வளர்த்துது. இந்த கொடுமைக்காரி இப்படி போட்டு இதுங்களை கொடுமைப்படுத்துறாரு. வீட்டு வேலைலாம் வாங்குறாளே, இதை பார்த்தா அவ நிச்சயமா மனசு ரொம்ப சங்கடப்படுவா. கொஞ்சம் கூட ஈவு இறக்கின்றதே இல்லாம இப்படி ஒரு ராட்சசி போய் இதுங்களுக்கு அத்தையா வந்து வச்சிருக்க பாரு. அத சொல்லணும் முதல்ல. அந்த அக்கா இந்த பிள்ளைங்க கிட்ட வீட்டு வேலைங்க கூட வாங்காம எம்பிட்டு செல்லமா வளர்த்தாங்க. கடைசியில இதுங்களுக்கு வீட்டு வேலையை ஒன்றும் செய்யவும் தெரியாதே. முதல்ல பாத்திரம்லாம் ஒழுங்கா விளக்கலன்னா அத்தை குச்சி எடுத்துக்கிட்டு முட்டிக்கு கீழே நல்லா பின்னி எடுத்துட்டாங்க சித்தி. நேற்று நைட்டுலாம் ரொம்ப கால் வலி தாங்கவே முடியல. அதனால எங்களுக்கு தூக்கமே வரல. அதுக்கப்புறம் இவ தான் சுடு தண்ணி எடுத்துட்டு வந்து மெதுவாக மசாஜ்லாம் பண்ணி விட்டா எனக்கு. அழாதீங்க சித்தி, எங்க கஷ்டம் எங்களோட போகட்டும். அதுக்கு தான் உங்ககிட்ட சொல்லலை. நீங்க தான் முகம் வாட்டமா இருக்குன்னு கேட்டதும் மனசு கேட்கல. மனசுல உள்ள பாரத்தை யார்ட்டையா சொன்னா கொஞ்சம் ஆறுதலா இருக்கும்ல. அதனாலதான் உங்களை நாங்க எங்க அம்மாவா நினைச்சு சொன்னோம் சித்தி. இதை கேட்கும் போது எனக்கு மனசே ரெண்டா வெடிச்சிடுற மாதிரி இருக்கு. அக்கா இந்த பிள்ளைங்களை பூ மாதிரி பாத்துக்கிட்டா. அந்த நாய் அவ எம்பிட்டு பாடுபடுத்திருக்கா இந்த பிள்ளைங்களை போட்டு. என் அத்தைக்காரி என்ன கவனிக்கிறது? நான் ஒருத்தியே அவளுக்கு போதும். அக்கா யாரா இருந்தாலும் சரி வீடு தேடி வர்றவங்களுக்கு சோறு கொடுக்காம ஒருபோதும் அனுப்பவே அனுப்பாது. வர்றவங்களுக்கு சாப்பிட இஷ்டம் இல்லாட்டி கூட கெஞ்சி கூத்தாடியாச்சும் ஒரு டம்ளர் காப்பியாவது குடிச்சிட்டு போங்க. எங்க வீடு தேடி வந்துட்டு வெறும் வயிறா ஒருபோதும் போகக்கூடாதுன்னு சொல்லி வர்றவங்களுக்கெல்லாம் வயிறு ரொப்பி தான் விடும். அப்படிப்பட்ட அக்காளுக்கு பிறந்த பிள்ளைங்க ஒரு வேலை சோத்துக்காண்டு சி இப்படி நாய் படாத பாடுபட்டிருக்க பாரு. அதை நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. கேட்கும் போது உயிரே போற மாதிரி இருக்கு. ஏன் பிள்ளைங்களா, அந்த நாய் தான் உங்களை இம்புட்டு கொடுமைப்படுத்திருக்கல. எங்க வீட்டுக்கு வந்தாச்சு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல. நானாவது ஸ்கூலுக்கு சோறு கொண்டு வந்து கொடுத்துருப்பேன்ல. இல்லை சித்தி, எனக்கு டிஃபன் செய்ய தெரியலையா, அது செல்லில் யூடியூப்ல பார்த்து செய்யறதுக்குள்ள ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அப்புறம் அங்கே வந்து இதெல்லாம் சொல்லிட்டு போகிறதுக்குள்ள ஸ்கூலுக்கு போக ரொம்ப லேட் ஆயிடுச்சுன்னா அப்புறம் கேட்டுக்கு வெளியில் விட்டுருவாங்கல்ல. அதனால தான் விழுந்தடிச்சு ஓடிட்டோம். சித்தி, இவ டிஃபன் செய்யறேன்னு கையில் சூடுலாம் வாங்கிக்கிட்டா. இதனால தானே என்னவோ ஆண்டவன் அவளுக்கு குழந்தை ஒன்று கொடுக்கவே இல்லை. தான் பிள்ளை இப்படிதான் ஈவு இறக்க இல்லாமல் நடத்துவாளா இருக்கும். அதுக்கு தான் கடவுள் பார்த்துட்டு இப்படி கொடுக்காம விட்டுட்டான் போல. இவ்வளோ மாதிரி ஒரு மோசமான பொம்பளை நான் எங்கேயுமே பார்த்ததே இல்லை. எத்தனை வீட்டில் அக்கா தங்கச்சி பிள்ளைங்கள அண்ணன் தம்பி பிள்ளைங்கள தான் சொந்த பிள்ளைங்கள பார்த்துக்கிறவங்க இன்னமும் இருக்க தான் செய்கிறாங்க. ஆனால் இவ்வளோ மாதிரி மோசமான கேட்ட ஜென்மத்தை நான் எங்கேயும் பார்த்ததும் கிடையாது, கேட்டதும் கிடையாது. அந்த நாய்க்கு அந்த வீடு தானே முக்கியம், அங்கே உள்ள சொத்து தானே முக்கியம். அதுக்காண்டி தானே அப்படி நடிச்சிட்டு கிடக்கா. அதனால தான் அந்த வீட்டில் உள்ள ஒவ்வொருத்தரையும் முடிக்க கூடுறா. அடுத்தது இந்த சின்ன பிள்ளைங்க தானே, அதனால தான் இப்படி கொடுமைப்படுத்தி இதுங்களை அனுப்பணும்னு நினைக்கிறா போல இருக்கு. ஆமாக்கா, நீ சொல்றது சரியா தான் இருக்கு. முதல்ல பாப்பாக்காவை அடிச்சு விரட்டாங்க, உடனே சுந்தரன்னு கோச்சிட்டு அந்த வீட்டை விட்டு எழும்பி வந்துட்டாங்க. இந்த பிள்ளைங்களையும் விரட்டி விட்டுட்டா ஈஸியா அவ நினைச்சது அடைஞ்சிடலாம்ல. இதுக்காகவேக்கா இந்த சொத்துங்களை இந்த பிள்ளைங்களுக்கு தான் வந்து சேர்ற மாதிரி நம்ம பார்க்கணும்க்கா. முதல்ல பாப்பாக்காவை கூட்டிட்டு வந்து அந்த நாய் அந்த வீட்டை விட்டு அடிச்சு விரட்டணும். அவ என்ன ஒருபோதும் நடக்கவே கூடாதுக்கா. சொத்து கிடக்குது முதல்ல சொத்து. அந்த சொத்தால தானே இந்த பிள்ளைங்க எம்பிட்டு பாடுபடுது. இப்படிப்பட்ட சொத்து நமக்கு தேவையா? முதல்ல நமக்கு பிள்ளைங்க நல்லா இருந்தா போதாதா? அண்ணன் கை கால் நல்லா திறன் உள்ளவர் தான். அவர் சம்பாதிச்சு அவரோட பிள்ளைங்களை நல்லா பார்த்துக்கிடுவார். அந்த கேடு கிட்ட சொத்து ஒன்றும் தேவையில்லை. என்ன சொத்து அதுன்னு பேசின மாதிரி இருக்கு. நீங்கள் நினைக்கிற மாதிரி அந்த சொத்துக்கு சொந்தக்காரி அவளும் கிடையாது, நானும் கிடையாது. முதல்ல அவங்க எங்கே இருக்காங்கன்னு யாருக்கும் தெரியாது. அந்த சொத்துக்கு சொந்தக்காரங்க எங்கே இருக்கிறாங்கன்றது எனக்கு மட்டும் தானே தெரியும். என் உசுரே போனாலும் சரி நான் மூச்சே விட மாட்டேனே. ஏற்கனவே நாங்களே அந்த உஷா கிட்ட அந்த சொத்துக்காண்டி மாட்டிக்கிட்டு படாத பாடுபடுறோம். இதில் அவங்க யாருன்னு மட்டும் தெரிஞ்சிட்டா அவங்களே உண்டிலன்னு பண்ணிடுவாள். அவங்க உசுருக்கு உத்தரவாதம் கொடுக்க முடியாதுல்ல. அதனால் இப்போதைக்கு வெளியில் சொல்லாமல் இருக்கதான் ரொம்ப நல்லது.